கோவையில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிப்பதாக கூறியுள்ளார் என விசைத்தறி உரிமையாளர் சங்க தலைவர் பூபதி தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஒரு வார காலமாக விசைத்தறிகளை மூடி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1.5 லட்சம் விசைத்தறிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதனை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் அன்னூர், தெக்கலூர், சோமனூர், கண்ணம்பாளையம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறி சங்கத்தினர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசைத்தறி உரிமையாளர் சங்க தலைவர் பூபதி, பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரும் பரிசீலிப்பதாக கூறியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் மாவட்ட நிர்வாகம், விசைத்தறித்துறை, ஜவுளித்துறை ஆகியவற்றை இணைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறினார். வேலை நிறுத்தம் காரணமாக நாள் ஒன்றுக்கு 30 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2022 ஒப்பந்தத்தின்படி 50% இருந்து 60% வரை கூலி உயர்வு வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறினார்.